ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பாருங்கள், நைட் டின்னருக்கு வந்து சாஃப்டாக சப்பாத்தி பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சு 20 நிமிஷம் நல்லா விட்டுருங்க. 1/2 hour இட்டால் கூட பரவாயில்ல. நான் 1/2 hour கழித்து பண்ணேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒத்திட்டு அதில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ போட்டு அப்ளை பண்ணி திருப்பி 3ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. திருப்பி ஒத்தும்போது இந்த மாதிரி லேயர் லேயராக வரும். சாஃப்டாக இருக்கும் பாரு. இந்த மாதிரி சாஃப்டாக வரும், லேயர் லேயராக சூப்பராக இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து க்ரீன் மூங் டால், பச்சைப்பயிறு இருக்குது இல்லைங்களா, அது வந்து டால் பண்ணியிருக்கேன். தக்காளி, வெங்காயம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஜீரகம், கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி பியூரியாக போட்டிருக்கேன், மிக்ஸியில் அடித்து. அதுக்கப்புறம் இது வந்து 6 மணி நேரம் முன்னாடி பச்சைப்பயிறு வந்து வேக வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்தேன். அப்புறம் இதை நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு கிரேவி மாதிரி வரும் இல்லைங்களா, அப்போ மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறம் வந்து மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரணும். வந்தவுடனே இந்த வேக வச்ச மூங் தால் இருக்குங்களா, அது போட்டுருங்க. நான் கொஞ்சம் மிக்சியில் போட்டேன், ஏன்னா இது கிரேவி மாதிரி வரணுன்னு. கொஞ்சம் பாருங்கள், அப்படியே தெரியும் அந்த மாதிரி. இல்லைன்னா எல்லாமே திட்டாக தெரியும், கிரேவி மாதிரி இருக்காது. இது சப்பாத்திக்கு அந்த மாதிரி. நம்ம ரைஸ்க்குன்னா அப்படியே கூட இருந்தால் நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் மிக்சியில் அடித்து போட்டிருந்தா அதனால் நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தாலும் இந்த சப்பாத்திக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். மோரோவர் இப்போ வெயில் காலத்துக்கு இந்த பச்சை பயிர் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.